பார்வதி பதகே அரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியேன் கோவை யோக கணபதி சிவாச்சாரியார் சித்தாபுதூர் BKR ரோட்டில் அமைந்துள்ள அருள்மிகு பாலவிநாயக பெருமான் பாலசுப்பிரமணிய சுவாமி உடனாய அம்பாள் பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவில் சொல்லக்கூடிய ஒரு நூற்றாண்டு பழமை வாய்ந்த திருக்கோவில். இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி. பிள்ளையார் தான் முதல்ல சொல்லுவாங்க, இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறோம். பிள்ளையார் அந்த காலத்தில் முதல் தோன்றிய விநாயகர் பெருமான் பார்த்தீங்கன்னா கையில் ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பார், வலது கையில் அங்குசம் வச்சுருப்பார். எந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா எந்த கோயில் போனாலும் நம்ம வழிபாட்டு முறை அப்படிங்கிறது சுவாமி என்ன தத்துவம் என்னங்கிறது பார்க்கணும். ஏன் 4 கரங்கள்? இது இயற்கைக்கு முரணானதாக இருக்கே. அப்போ அவங்க என்ன தத்துவம் சொல்ல வர்றாங்க? நம்ம இந்து சம்பிரதாயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் அதில் இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் 2 ஒளி இருக்கும். ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. 2 கண்ணும் சேரும்போது தான் ஒரு விஷயத்தை நம்ம உங்களுக்கு புலப்படும். அதுபோன்று தத்துவத்தை சார்ந்த விஷயங்களும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் 2மே கலந்து தான் நம்ம சம்பிரதாயங்கள். அந்த வகையில் முதல் கடவுள் பிள்ளையார். எந்த வழிபாடு செய்தாலும் என்ன செய்தாலும் விநாயகப் பெருமானை தான் நம்ம முதல்ல பிள்ளையாரை தான் கும்பிடுறோம். முதல்ல சொன்ன மாதிரி வலது கையில் அங்குசம். இந்த அங்குசம் என்ன? யானையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆயுதம். பிள்ளையார் யார்? யானை முகத்தான். எவன் ஒருவன் தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய பக்குவத்தை தன்னுள்ளே வைத்திருக்கானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைவான் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். அதனால தான் முதல் வழிபாடு பிள்ளையார் கும்பிடணும்னு வச்சாங்க. ஏன்னா முருகன் இருக்கார், சிவன் இருக்கார், பெருமாள் இருக்கார், அம்பாள் இருக்காங்க. இப்படி நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் முதல்ல விநாயகர் எல்லா கோயிலையும் பிள்ளையார் இருப்பார். ஏன்னா முதல்ல தன்னை அவன் செயல்படுத்தி தத்துவம். நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானுடைய தோற்றம் பிடி அதன் உரு உமை குளமிகு கரியது. அம்பாள் தன்னுடைய முகத்தில் இருந்த மஞ்சளை எடுத்து சிவபார்வதி திருக்கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு குழந்தை நமக்கு அடுத்ததாக நிர்வாகம் பண்ணக்கூடிய நம்ம எல்லாமே இயற்கை நினைக்கிறது தானே. அதுவும் பெண்களுக்கும் குழந்தை மேலே ரொம்ப பிரியம் இருக்கும். அதே மாதிரி தான் அம்பாளுக்கும் அதே தான். மாதான்னு பேர், ஜனனி, எல்லா உயிருக்கும் தாயானவள் அம்பிகை. அப்போ தனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் எப்படின்னு மனசுக்கு நினைக்கிறா. முகத்தில் இருக்க மஞ்சளை எடுத்துட்டு நினைக்கும் போது விநாயகப் பெருமான் தோன்றுகிறார். நமக்கு அதை வரலாறுலாம் தெரிஞ்சிருக்கும். சிவபெருமான் கோவப்படுறார். எதுக்கு ஒரு நமக்கு அடுத்த ஒரு சிருஷ்டி அப்படிங்கிறது எவ்வளவு அம்சம் உடையது இந்த நிர்வாகம் அப்படிங்கிறது, அதை கலந்துன்னு செய்யணும்ல அப்படின்னு சிவன் கோச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிள்ளையார் வடக்கு தலை வச்சது, வெட்டி யானை முகம் தோன்றியதெல்லாம் நீங்கள் வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வண்ணமாக அந்த விநாயகப் பெருமானுடைய தோற்றம் உருவாகுது. பிடி அதன் உரு உமை குளமிகு கரியது. வடிகொடு ஞானசம்பந்தர் தேவார். வழிபடும் அவர் இடர் கடியும் கணபதி வர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வழிவலம் உரை இறையே. அந்த அற்புதமாக பதிவு செய்திருப்பார். தேவார திருவாசகங்களில் பிள்ளையாருடைய பெருமை சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னைக்கு செய்யக்கூடிய அனைத்து வழிபாட்டுக்கும் ஆதி முதல்வர் பிள்ளையார். வேதங்களை நம்முள் கொண்டு வந்து சேர்த்தவரும் பிள்ளையார். 18 புராணங்கள் நீங்கள் பார்க்குற அத்தனை இறைவன் இந்து சம்பிரதாய கதைகள் அனைத்தையுமே இந்த தலைமுறை கொண்டு வந்து சேர்த்தவர் விநாயகப் பெருமான். வியாசருக்கு அவர் தான் வழிகாட்டி. பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தந்தம், ஒரு கொம்பு தான் விநாயகப் பெருமானுக்கு, இன்னொரு கொம்பு இருக்காது. அந்த தன்னுடைய கொம்பையே உடைத்து 18 புராணங்களை எழுதினார் பிள்ளையார். ராமாயணம் போன்ற நிறைய விஷயங்களை அடுத்த தலைமுறை கொண்டு வந்து சேர்த்தார். அதோடு இல்லை, இப்போ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் காலத்திலும் நம்பியாண்டார் நம்பி, கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பிள்ளையார் திருநாரையூருங்கிற இடத்துல நம்பியாண்டார் நம்பிக்கு விநாயகப் பெருமான் தோன்றி தேவார திருவாசகங்களை இன்றைக்கி நம்ம பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தமிழ் மறைன்னு சொல்லக்கூடிய தமிழ் வேதத்தை நமக்கு கொடுத்தவர் விநாயகப் பெருமான். அவர் இல்லைன்னா நம்ம கை கிடைச்சிருக்காது. சிதம்பரம் கோயிலிருந்து நம்பியாண்டார் நம்பி மூலமாகவும் சோழ மன்னனுடைய முயற்சியினாலும் நமக்கு இந்த தேவார திருவாசகம் நமக்கு கிடைக்கப்பெற்றது. இப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய இடங்களில் விநாயகப் பெருமானுடைய அவசியம் நமக்கு இருக்குது. நமது விநாயகர் சதுர்த்தி விழா அன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு முயற்சி பண்ணி அக்ஷயா டிவி நிர்வாகத்தினர் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா எப்பவுமே யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்த தலைமுறை கொண்டு சேர்த்தணும். இப்படி நிறையா விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தாதனால என்ன ஆகுது அப்படின்னா நிறையா உண்மைத்தன்மைகள் கரைஞ்சு போயிடுது, பெரியவங்களுடைய முயற்சி வீணாக போகுது. அதனால் நம்ம அந்த நிர்வாகத்தை நம்ம பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.